தினமொரு வசனம். ஏசாயா 59வது அதிகாரம் வசனம் 2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. விளக்கம். நம்முடைய இக்கட்டு வேளைகளில் தேவ உதவியை தேடி அதிகமாக ஜெபிக்கவும் உபவாசிக்கவும் செல்லும் முன்பு தேவ உதவியை பெற வேதம் கூறுகின்ற ஒழுங்கு என்ன என்பதை பார்க்க வேண்டும். தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு முக்கியமான சில படிகளை நாம் கடக்க வேண்டியது அவசியம். இக்கட்டான அல்லது துன்பமான சூழ்நிலைகளில் தேவ உதவியை நாம் நாடும் போது முதலாவது தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவு நிலைகளை குறித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கை போக்குகளால் அவரை நாம் கோபமூட்டியிருக்க முடியும். அவருடைய வார்த்தைகளை மதியாமல் மனம் போல வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். நம்முடைய சுய வழிகளை சார்ந்த வாழ்க்கையால் தேவனுடைய வழிகளுக்கு எதிராக சென்று கொண்டிருக்க முடியும். சில வேளை இவைகளே நம்முடைய துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் காரணமாய் இருந்திருக்க முடியும். சில வேளை இவைகளை விட்டு விலகி தேவனை நோக்கி வருவதற்காக அவைகள் தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். அங்கே முதலில் ஜெபம் அல்ல, முதலில் வாழ்க்கையை சோதித்து பார்த்தலே அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமற்ற அந்த பாவமான போக்குகளை கண்டு அறியாமலே நாம் ஜெபித்து கொண்டும் உபவாசித்து கொண்டும் இருந்தால் எந்த நன்மையும் தோன்றாது. ஒரு காலகட்டத்தில் இஸ்ரவேல் மக்கள் அவ்விதம்தான் அதிகமாக ஜெபித்து உபவாசித்து தேவனுடைய உதவியை தேடினார்கள். ஆயினும் அவர்களுடைய துன்பங்களிலிருந்து தேவன் அவர்களை விடுவிக்க முன்வரவில்லை. அதன் காரணத்தை ஒரு நாள் தேவனுடைய தீர்க்கனாகிய ஏசாயா தெளிவாக கூறினான். இதோ, இரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கைகள் குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று ஏசாயா கூறினான். ஆகாய் தீர்க்கதரிசியின் காலத்தில் வாழ்ந்த யூத ஜனங்கள் தொடர்ந்து தோல்விகளால் தொய்ந்து போயிருந்தார்கள். அவர்களின் முயற்சிகள் எல்லாவற்றிலும் வேதனையே விளைவாக இருந்தது. அங்கே அவர்களின் இறை வேண்டல்களும் விண்ணப்பங்களும் எந்த நல் விளைவையும் கொண்டு வரவில்லை. அவர்களின் துன்பங்களிலிருந்து விடுவித்து அவர்களை ஆசீர்வதிக்க விரும்பிய தேவன் முதலாவது அவர்கள் தங்கள் வாழ்க்கையையும் கடந்த நாட்களில் அவர்கள் நடந்த விதத்தையும் சிந்தித்து பார்க்க கூறினார். ஆம், தேவன் நம்முடைய கஷ்டங்களிலிருந்து நம்மை விடுவிக்க வர வேண்டுமானால் முதலாவது அவருக்கு எதிராக நாம் இயங்கவில்லையா என்று ஆராய்ந்து பார்த்தல் மிகவும் அவசியம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் துன்பப்படுவதற்கான காரணங்களை கண்டறிந்து அதனை சரி செய்து கொள்ள கிருபை பாராட்டும். ஆமீன்.